ஓம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே இயேசுவே, மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை நேசிக்கிறவனை நான் நேசிப்பேன் என்று சொன்னீர் அல்லவா? அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீர் அல்லவா? மை ஸ்தோத்திரிக்கிறோம். யோபுவின் குடும்பத்தை விசாரித்து அறிந்து அவன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து செல்வ சீமானாக மாற்றி அவன் இழந்ததெல்லாம் இரட்டிப்பாக திரும்ப தந்தது போலவே எங்களுக்கு தந்து வருகிறீர்கள். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரவெல்லாம் காத்தீர், பகலெல்லாம் பாதுகாத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நடை உறுதிப்படுத்தினீர், நன்றி செலுத்துகிறோம். வியாதியிலே நீர் எங்களுக்கு பலனாய் இருந்தீர், எங்கள் பலவீனத்திலே எங்களுக்கு பலனாய் இருந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் போக்கிலும் மரத்திலும் தேவ பிரசனம் எங்களோடு கூட இருந்தமைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ விபத்துகளை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அவற்றெல்லாம் இருந்து எங்களை காப்பாற்றி நடத்துகிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லா வியாதிகளும் எங்களை விட்டு விலக்கி காத்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையினாலே நம்ம பிழைத்து வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். குடும்பம் பிழைத்து வருகிறது, ஸ்தோத்திரிக்கிறோம். வருமானத்தை ஆசீர்வதித்து வருகிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம். மழை காலங்களில் எங்களை காத்து வருகிறீர்கள், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாது என்ற பாடலை பாடு. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். சேர்ந்து பாடுங்க. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. அட்சயன் பச்சமாய் இரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அட்சயன் பச்சமாய் இரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. வெள்ளங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வெற்றில் ஜெய கோடியுடனே. வெள்ளங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வெற்றில் ஜெய கோடியுடனே. மண்ணூலிகள் வந்து விண்ணூலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணூலகில் வந்து விண்ணூலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம்
மன்னித்து விட்டாரே. கைகளை வைத்து, ஆண்டவரே, பவுலை போல எங்களுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவந்தோ நாங்கள் உண்மையும் உத்தவமாய் இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவித்தாலும், நற்செய்தி அறிவித்தாலும், இன்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு சில முட்களை நீர் அனுமதித்திருக்கிறீர். அதை எடுக்க உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் பவுலை போல எங்களாலே உண்மையாகவே நிற்க முடியாது. ஏனென்றால் பவுலுக்கு இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு வல்லமையாய் செயல்பட்டார். ஆனால் நாங்களோ அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புகிறவர்களாக இருக்கிறபடினாலே, கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்னுடைய வார்த்தையின்படியே அந்த முள்ளை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. அந்த முள்ளை எடுத்துட்டு கிருபையினால எங்களை நிரப்புங்கப்பா. அது கண்ணில் இருக்கலாம், இருதயத்தில் இருக்கலாம், நுரையீரல் இருக்கலாம், கிட்னியில் இருக்கலாம், அல்லது யூட்டரஸில் இருக்கலாம், எலும்புகளில் இருக்கலாம், அது கேன்சர் முள்ளாக இருக்கலாம், அல்லது சிந்தையில கட்டியாக இருக்கலாம், மூளையில இருக்கிற இரத்த கட்டாக இருக்கலாம். அந்த முள்ளை எடுத்து போடுங்க. நீங்க இடம் கொடுங்க. கர்த்தருடைய கை அந்த முள்ளை எடுக்கிறத நாம உணர்ந்து கொள்ளலாம். முள்ளை எடுக்கிறத நான் ஆவியிலே உணர்கிறேன். இன்று அநேகருடைய முட்கள் பிடுங்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த முள்ளெல்லாம் கர்த்தர் இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது முட்கிரீடமாக அந்த முட்களினாலே பீக்கப்பட்டவராக இருந்தபடியினாலே அவர் அந்த முட்களை ஏற்றுக்கொண்டு நம்ம முட்களை அவர் எடுக்க வல்லவராக இருக்கிறார். அது குடும்பத்தில் பிள்ளைகள் முள்ளாக இருக்கலாம், கணவன் முள்ளாக இருக்கலாம், பெற்றோர்கள் முள்ளாக இருக்கலாம், நண்பர்கள், உறவின் மக்கள், சகோதர சகோதரிகள் முள்ளாக இருக்கலாம், ஆஃபீஸில் மேனேஜரை முள்ளாக இருக்கலாம், அதிகாரிகள் முள்ளாக இருக்கலாம், அல்லது வறுமை இன்னும் முள்ளாக இருக்கலாம். அது எல்லாவற்றையும் பிடுங்குகிற கிருபை கர்த்தர் இப்பொழுதை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோட. நல்ல உங்க பரிசுத்த கண்களில் அதை பாருங்க. என் ஆண்டுடைய வலது கரம், ஆணி பாய்ந்த கரம், அந்த முட்களை பிடுங்கி வேரோடு கூட எரிகிறதை எரித்து போடுகிறதை நான் பார்க்கிறேன். அது திரும்ப நம்மை குட்டாதபடிக்கு அதை எரித்து போடுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய வல்லமை புறப்பட்டு அநேகருடைய இருதயத்தை தொட்டதுக்காய், அநேகருடைய உள்ளங்களை தொட்டதுக்காய், அநேகருடைய குடும்பங்களை தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். திருமணமாகாது இருக்கிற அந்த முள் என்றோடு நீங்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மனமேடையில உட்கார வைத்து, சிங்காசனத்தில் உட்கார வைத்து மலரினால் அலங்கரிப்பீராக. மலர்களினால், முட்களினால் அல்ல, மலர்களினால் நம்முடைய பிள்ளைகளை அலங்கரித்து நம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒருவேளை முட்கள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த முட்கள் இன்றோடு வேரோடு புடுங்கி எறியும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன். தயவுள்ள கிருபையில கரத்துல எங்களையும் உடைய பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஏலி குறித்து நாம் நேற்று தினத்தில் ஆரம்பித்தோம். சாமுவேல் 1 அதிகாரத்துல ரொம்ப அழகா அதை பத்தி தியானிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே எவ்வளவு உண்மை அதுல இருக்கிறத நான் கண்டு ஆண்டவரை நான் ஸ்தோத்திரித்தேன். முதல் பகுதி ஒரு சிறந்த தகப்பனாக அவன் இருந்தான். இஸ் a குட் ஃபாதர். எப்படி சொன்னா, பயாலஜிக்கலி குட் ஃபாதர், பிசிக்கலி குட் ஃபாதர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படிதான் நான் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை ஏலி மரித்த பொழுது அவனுடைய பிடரை இழந்து விழுந்து மரித்தான். ஓகே, அது அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவனோடு வைத்திருந்த கான்வர்சேஷன் அல்லது சாமுவேல் அவரோடு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி தூரம் வச்சுட்டு மக்கள் பார்வையில ஏலியை பாருங்க. அங்கிருந்த அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் பார்வையில இல்ல, அவனோட பிரதான ஆசாரியன், சீஃப் பிரீஸ்டாக இருந்தான், நல்லவனாக இருந்தான், பரிதானம் வாங்காதவனாக இருந்தான், விபச்சாரம் செய்யாமல் இருந்தான், வேசித்தனம் செய்யாமல் இருந்தார். சரி, வயசானவர், ஏன்னா அவருக்கு 98 வயசு அப்படி போட்டு நம்ம பார்க்கிறோம் சார். எனவே பரிதானம் வாங்காமல் இருந்தான். ஆலயத்தின் மீது அவனுக்கு அவ்வளவு வைராக்கியம் அவருக்கு இருந்தது. எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக
ஆலயத்தையும் உடன்படிக்கை பெட்டியும் காப்பாற்றுகிற அல்லது அதை சேவிக்கிற அந்த பணியில உற்சவமாய் நடந்தார். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உலக பிரகாரமாக ஒரு வேலைனை வைத்துக் கொள்ளுங்க, ஆசாரிய வேலை, ஒரு ஆலயத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ஒரு கம்பெனியில கொடுக்கப்பட்ட வேலை அப்படின்னு யோசிச்சுங்க. அந்த வேலையில மக்கள் பார்வையில மிகவும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அதுதான் மேலான ஒரு தகப்பனுடைய செயல். நல்லா உண்மையாக இருந்தான். சரி, இப்போ ரெண்டாவது ஏலியின் மறுபக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். இலாய் அவனுடைய அதர் சைட் ஆஃப் இஸ் லைஃபை நம்ம பார்க்க போறோம். இதுதான் மிக 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 முக்கியமான விஷயம். இதை நம்ம பார்த்துட்டோம்னா நாம ஒரு சிறந்த தகப்பனா அல்லது நாம் ஒரு சிறந்த தகப்பனா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம எழுப்பி கொள்ளலாம். அதன் வழியாக நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நம்ம நடைய சீர்படுத்தி கொள்ளலாம். இது எல்லாமே நமக்கு அனுபவபூர்வமாக கிடைக்கிற ஆவியானுடைய வாக்குத்தத்தம். இந்த இடத்துல அப்பாவனா போட்டுக்கோங்க, அம்மாவாவது போட்டுக்கோங்க. அல்லது வாலிப பிள்ளை பார்ப்பீங்கன்னா நீங்களும் ஒரு காலத்துல அப்பாவை மாற போறீங்க. அப்பொழுது இளம் தம்பதியர்கள் அப்பொழுது நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ரொம்ப அழகாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்க, இப்போ அதர் சைடு ஆஃப் ஏலி, த ஃபாதர். நம்ம பிதாக்களை குறித்து அப்பாக்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ அவருடைய நல்ல குணத்திற்கு நேற்று அடையாளமாக சொன்னேன். இந்த 2 பிள்ளைகளோடு கூட ஒப்பனை பிணைக்காசோடு கூட இங்கே சாமுவேலையும் வளர்த்தார். சாமுவேலின் வாழ்க்கை மிகவும் 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 ஆசீர்வாதமான ஒரு ஆசாரியத்துவ வாழ்க்கையாக பிறகு அவன் தீர்க்கதரிசியாக மாறினான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் அவனிடத்துல தோன்றி அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? இந்த ஏலி குடும்பத்தை நான் அழிக்க போறேன், அவங்க இந்த பூமியில் இருக்கக்கூடாது என்று சொல்லி 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அந்த 17ஆம் வசனத்துல, அதெல்லாம் அந்த வாலிபர்கள் பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரிதாயிருந்தது, மனுஷர்களின் காணிக்கை வெறுப்பாய் எண்ணினார்கள், மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் யோபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டு வந்தான். இப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்வதற்காக ஏலி இந்த சாமுவேலை அழகாக பயிற்றுவித்தார். ஆனால் அந்த 2 பிள்ளைகளை அவர் சரியாக வளர்க்கவில்லை. என்ன தவறு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சில வசனங்களை எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 29. 1 சாமுவேல் chapter 2 verse 29. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். யார சொல்றாரு? ஏலிய சொல்றாரு, ஒப்பனை பிணைக்காசு சொல்றாரு. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கையெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்கு பண்ணும்படிக்கு நீ, இப்போ யார சொல்றாருன்னா ஏலிய சொல்றாரு. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. இதுதான் இந்த குவாலிட்டி, இந்த கேரக்டர் தான் ஒரு அப்பாவுக்கு இருக்கக்கூடாது. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். என்ன பண்ணான்னா, கர்த்தரை காட்டிலும் அவங்க குமாரரை ரொம்ப மதித்தான. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வசனம் 12ஆம் வசனம். ஏலியின் குமாரர்கள் குறித்து பார்க்கலாம். ஏலியின் குமாரர் பேலியானின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இன்னொரு பேட் குவாலிட்டி என்னன்னா,
சாமுவேலுக்கு கர்த்தரை குறித்து சொன்னதே எவ்வளவோ, அதுல கொஞ்சம் கூட தன் பிள்ளைகளுக்கு அவன் அறிவிக்கவில்லை. ஒருவேளை அறிவித்திருந்திருக்கலாம், அவங்க மண்டையில ஏத்திருக்கலாம், ஆனா மனதுல என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில பேர் தம் பிள்ளைகளை இன்டலெக்சுவலா ஆக்கணும்னு நினைச்சு நல்ல கல்வி கொடுப்பாங்க, நல்ல பள்ளியில சேர்ப்பாங்க, நல்ல கல்லூரியில சேர்ப்பாங்க, நல்ல டிகிரிஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா கிறிஸ்துவை பற்றிய அறிவை அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல எழுதவே மாட்டாங்க. உபாகமத்துலலாம் நம்ம பார்க்கிறோம், இருதயத்துல எழுதணுமா. கான்ட்ராஸ்டா உங்களுக்கு ஒருத்தரை காண்பிக்கிறேன் பாருங்களேன். அந்த கான்ட்ராஸ்ட் யாருன்னா, ஆபிரகாம் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆபிரகாம் என்ன செய்தார் என்பதை நான் காண்பிக்கிறேன். ஜெனசிஸ் 18:19 என்று நான் நினைக்கிறேன். ஆதியாகமும் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க பார்ப்போம். ஜெனசிஸ் 18:19 நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்க்கலாமா? ஆபிரகாம் இப்படி நடந்து கொண்டார். 18:18 பாருங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, அந்த பிள்ளை இஸ்மவேல், அதுக்கப்புறம் இன்னொரு மனைவி இடத்துல கெத்துராலா அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சொல்றாரு, ஏன் ஆண்டவர் என் பிள்ளையை மறைப்பனா பாரு, அவனை செய்வான். அவன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருக்கு வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான். இங்க இவங்க பிள்ளைகளை குறித்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட்னா 13 verse 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த ஆசாரியன் ஜனங்கள் அடுப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் பொழுது ஆசாருடைய வேலைக்காரன் மூன்று கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து, அது உங்களுக்கு தெரியும், அந்த கொழுப்பை எடுத்து கொழுப்போட வேகாம அதை சாப்பிடுவானா. அதான் 17ஆம் வசனம் வாசித்தேன். அதுக்கப்புறம் 22ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அப்போது அவனுக்கு வயசு 28. அவன் தன் குமாரன் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்கிறது எல்லாவற்றையும் அவர்கள் ஆசாரிப்பு கூடார வாசலில் கூட்டம் கொடுக்கிற ஸ்ரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி விபச்சாரமும் செய்தாங்களாம், வேசித்தனம் பண்ணினாங்க. காணிக்க, அதுக்கப்புறம் தகன பலிகள், அதுக்கப்புறம் அதுக்கு இந்த வசனத்தை பாருங்களேன், மனுஷர் கர்த்தரின் காணிக்கை வெறுப்பா எண்ணினார்கள். இந்த பிள்ளைகள் எப்படியெல்லாம் அங்க ஆசாரிய பிள்ளைகளாக இருந்த பொழுதும் அந்த ஆலயத்துல எப்படியெல்லாம் நடந்து கொண்டாங்க பாருங்களேன். அப்போது அந்த பிள்ளைகளுக்கு என்ன வயசுனா 40, 50, 30, 40, 50 வயதுகள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து ஏலி அந்த 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 லேவியராகவும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வருகிற கற்பனைகளின் படி நடத்தல. லேவியராகும் 20ஆம் அதிகாரத்துல ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும், ஆசாரியன் தவறு செய்தார் அவனை கொன்று போட வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருக்கிறது. சரி, பிள்ளையை கொண்டு போட வேண்டாம், அட்லீஸ்ட் கண்டித்தாவது வளர்த்திருக்கலாம். இல்ல, கண்டித்தும் வளர்க்கல. எப்படி வளர்த்தாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்களேன். இன்னைக்கு நிறைய அப்பாங்கள் இப்படிதான் இருக்கிறாங்க, அம்மாக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. 22ஆம் 23ஆம் வசனம். அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது என்ன? நல்ல கவனிங்க. இது நீங்க ஸ்டோரி மாதிரி மனசுல ஏத்திக்கிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் எப்படிலாம் ஆசாரியனாக இருந்தான்,
என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தாலும், எப்படி அந்த குடும்பத்துல அவன் எவ்வளவு பேட் ஃபாதரா இருந்தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போதான் நாம நல்லவங்களா கெட்டவங்களா என்பதை நாம கண்ணாடியில பார்ப்பது போல நிழலாய் பார்க்க போகிறோம். என்ன செய்கிறான்னு பாருங்களேன். 23ல நீங்க எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்களை பொல்லாத நடக்கையை சொல்ல கேட்டேனே, கேட்கிறேன் என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் நீதி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே. இந்த வார்த்தையை நீங்க பார்க்கும் பொழுது, இந்த சென்டென்ஸ், இந்த கான்வர்சேஷனை பார்க்கும் பொழுது ரொம்ப பாசிவா, மை சில்ட்ரன், என் குமாரரே, நீங்க ஏன் இப்படி செய்றீங்க? ஏன்பா அப்படி பண்றீங்க? நீ செய்யறது நல்லது இல்லப்பா. நீ ஏன்பா ஜனங்களை வழி தப்பி நடக்க பண்றீங்க? ரொம்ப சாஃப்டா, பாசிவா, சாஃப்டா, ரொம்ப மாடரேட்டா. இந்த வார்த்தையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. பாசிவா, சாஃப்டா, மாடரேட்டா. அது சில பேரண்ட்ஸ் இப்படிதான் நடந்துக்கிறாங்க. தான் பிள்ளை தப்பு செய்யறான்னு தெரியுது. தன் பிள்ளை கர்த்தருக்கு விரோதமா நடக்கிறான்னு தெரியுது. தன் பிள்ளை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லுவேன்னா, நல்ல பெற்றோர்கள், நல்ல தகப்பன் தாய் தம் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிச்சையில வளர்க்க அல்லது கர்த்தரை பற்றிய அறிவில் வளர்க்க வேண்டுமா? இங்கல்ல, இங்க எழுதணும். அவனுடைய இருதயத்தில் எழுதணும். அவன் கைகளிலே கட்டி கொண்டு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் பிள்ளைகளுக்கு சொல்லணும், அப்பா இதுதான் நமக்கு கட்டளை, இதுதான் வேதம், இதுதான் வெளிச்சம், இதன்படி நடக்கிறவன் தான் உயிரோடு இருப்பான், இதன்படி நடக்கிறவனுக்கு சாபம் இல்லை, இதன்படி நடக்கிறவனுக்கு வியாதி இல்லை, இதன்படி நடக்கிறவனுக்கு உயர்வு உண்டு. இதில் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு உணவாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது, மருந்தாக இருக்கிறது என்று நீங்க சொல்லி 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 வளர்க்கலன்னா, ஒப்பனை பிணைக்காஸ் ஏலிக்கு நேர்ந்த நிலைமைதான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஏற்படும். இங்க கவனிங்க, அவன் எப்படி பேசுறாருன்னா, அவர் என்ன சொல்றாரு? என் குமாரன். இலேபி 2010 எல்லாம் பாத்தீங்கன்னா அவனை அடிச்சிரு, அவனை கொன்று, கல் எடுத்து அடிச்சு கொன்று, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அதுவும் கிழவனா இருக்கும் பொழுது தான் பிள்ளைகள் கெட்டவன் பேர் எடுக்கிறான் பாருங்க. நாம கூட ஒரு யங் ஏஜ்ல ஒரு 50, 60 வயசுல, 30 வயசுல, 40 வயசுல நம்ம பிள்ளைகள் சண்டை போட்டு வராங்க. பிள்ளைகள் சில நேரங்களில் சின்னதா பென்சில் எடுத்துட்டு வந்துட்டாங்க அல்லது ரப்பர் எடுத்துட்டு வந்தாலும் அதுவே நமக்கு ரொம்ப பெருசா படும். ஆனா ஒவ்வொரு பெற்றோரும் தான் மறிக்கும் சூழ்நிலையில அல்லது வயதான காலங்களில அவங்களுக்கு வேண்டியது என்ன தெரியுமா? தம் பிள்ளை நல்லவன் நற்சாட்சி பெற்று வர வேண்டும். தாம் ரொம்ப நல்லவ ஊழியம் செய்யறாங்க, மகன் ஊழியம் செய்யறான், நல்லவனா இருக்கிறான், பொன்னாட்டி பிள்ளைகளோடு கூட பரிசுத்தமா ஆள்றான், ஆலயத்துக்கு போகிறான், நல்ல காரியங்களை செய்கிறான் என்று அந்த ஒரு சாட்சியை கேட்கணுமே தவிர, இந்த சாகுற நேரத்துல இந்த நேரத்துல நிறைய அம்மாக்கள், நிறைய அப்பாக்கள் உட்கார்ந்து யோசிக்கிறீங்க, ஏலி நிலைமை தான் என்னுடைய நிலைமை, நல்ல சாட்சி என் பிள்ளைங்க வாழ்க்கையில இல்லையே, நல்லதானே வளர்த்தேன். ஸோ நீங்க நல்லதான் வளர்த்தீங்க, ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் இருக்கு. அது என்ன மிஸ்டேக் தெரியுமா? நம்ம வார்த்தையில அவங்களை நடத்தினதை விட நம்ம வாழ்க்கையில அவளை நடத்தியிருந்தா அவங்க இப்போ சாட்சியா நின்றுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வெறும் வார்த்தை நல்ல தம்பி இது ராங், செய்யாத, திருடாத, ஆனா நீ ஆஃபீஸ் இந்த வரப்ப ஏதோ எடுத்துட்டு வந்த, ரைட்? இது ஃபார் எக்ஸாம்பிள். இதுதான், நீ வார்த்தையில நல்லவனாக இருக்கிற, ஆனா வாழ்க்கையில நடக்கையில நீ கெட்டவனாக இருந்தா, உன்னை பார்க்கிற உன் மகனோ உன் மகளோ ஏலியை பார்த்துதான் ஒப்பனையும் பிணைக்காசும் கெட்டு போனார்கள் என்று சொன்னால் அது மிகையாகுது. காரணம் வசனம் சொல்லுது. 1ஆம் அதிகாரத்திலேயே அவரை பற்றியெல்லாம் ரொம்ப ரொம்ப 2ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், 2ஆம் அதிகாரத்திலே அவரை பற்றி ரொம்ப காரியங்கள் மோசமா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அப்ப பாருங்க, 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல
தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலிடத்தில் வந்து தீர்க்கதரிசியாம கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்தில் பார்வோன் வீட்டிலிருந்து இருக்கையிலே நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, எப்போ அங்கிருந்த the Lord God மாறி, என் பலிப்பீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாக்கள் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு தகன பலிகள் எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலிகளையும் என் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பானேன். ஏலி பண்ணிருக்கிறார். உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளாம் பிரதானமாகளை கொண்டு உங்களை கொழுக்க, அவங்க காணிக்கை வச்சு நீங்க கொழுக்க பண்ணினீங்களே, நீங்க என்னை பார்க்கிலும் உங்க குமாரனை மதிப்பானேன். பிள்ளைகளை வளர்க்கிறதுல பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடுப்பா, அதை எடுத்து சாப்பிடுப்பா, அதாவது அவனுக்கு கொண்டா அந்த கொழுப்பானதை கொண்டு அந்த பிள்ளைக்கு கொடு. வேலை செய்யறவங்கிட்ட சொல்றது இப்போ கூட நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம் தான் அது, வேற ஒன்றும் இல்லை. நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய உணவு கொடுத்துட்டு நல்லா சாப்பிடணும், குழந்தைங்க நல்லா சாப்பிடணும். அப்புறம் கொலஸ்ட்ரால் ஏறிடும். அப்புறம் அதை கட்டுப்படுத்த பிள்ளைகள் வாக்கிங் போ. அப்பா நீ வாக்கிங் போறியா? நான் வாக்கிங் போல, ஆனா நீ வாக்கிங் போ. இதுன்னு அது சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வாழ்க்கை நாமே நம்ம பிள்ளைகளை கெடுத்துட்டு அதன் பிறகு அட்வைஸ் பண்ணா அந்த பிள்ளைகள் எப்படி கேட்கும்? அந்த பிள்ளைகளுக்கு அழிவுக்கு நேராக நடத்துகிறது தகப்பன் தான், தாய் தான். அது திருமறையில் நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். கணவன் மனைவி சதா சண்டை போட்டு இருந்தா அது பிள்ளைகள் அவங்க மனைவியோட அவங்க கணவனோட கூட அவங்க சண்டை போடாம இருப்பாங்களா? நீங்க எக்ஸாம்பிளா ஒரு நல்ல கணவன் மனைவியா சந்தோஷமா நீங்க வாழ்ந்தீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து இப்படிதான் ஒரு வாழ்க்கை. நான் சொல்வேன், இவன் ரொம்ப செல்லம் கொடுத்தா, அதுதான் குமாரரே அந்த வார்த்தை, பாசிவ் என்ற வார்த்தை. பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்க வைத்துட்டான். ரொம்ப செல்லம். இன்னைக்கு இதை கேட்க அன்பான பெற்றோர்களை அல்லது வருங்காலத்தில் பெற்றோராக போறவங்களை, கல்யாணமாக போறீங்களே, ரொம்ப செல்லம்லாம் உதவாது. பைபிள் சொல்லுது, நான் வாசிக்கிற நீதிமொழிகள் 16, ஓகே, நீதிமொழிகள் 22:15. என் பைபிளில் நிறைய இடத்துல எழுதி வச்சதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் லேட் ஆகுது, சாரி. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். இது எல்லா பேரண்ட்ஸ் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 15ஆம் வசனம். அதுல என்னன்னா, பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் புறம்பு அவனை விட்டு அகற்றும். திரும்ப வாசிக்கிறேன். பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டி இருக்கும். ஏலி அவன் நெஞ்சில் இருந்த மதீனத்தை அவன் கவனிக்காம புறம்புதான் அதை எடுக்கணுமா? சரி, 23ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம். நீ புறம்பினால், அல்லது 13, பிள்ளையை தண்டியாமல் விடாதே. ப்ரோப்ஸ் 23, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை புறம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ புறம்பினால் அவனை அடிக்கிறதுனாலே பாதாளத்திற்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அடிக்கிற நேரத்தில் அடிக்கணும், அணைக்கிற நேரத்தில் அணைக்கணும், அட்வைஸ் பண்ணுகிற நேரத்தில் அட்வைஸ் பண்ணணும், செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல செல்லம் கொடுக்கணும், திட்ட வேண்டிய இடத்துல திட்டணும். எல்லாம் அளவாக இருக்க வேண்டும். சிலர் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து இப்போ அந்த பிள்ளைகள் ஒரு வார்த்தை கூட பெற்றோர் பேச்சை கேட்பதில்லை அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துட்டோம். என்ன நிலைமை நடக்குதுன்னா, நீ ரொம்ப அட்வைஸ் பண்ண வேணாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவர் காலையில் அட்வைஸ்லாம் பண்ணுறாருன்னு சொல்லு. பாருங்க, மனுஷருக்கு விரோதமாய் பாவம், அவன் ரொம்ப பாசிவாக சொல்கிறான். மனுஷனுக்கு விரோதமாய் 25ஆம் வசனம் ஏலி சொல்றது நான் சொல்றேன். மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதி அதை தீர்ப்பான்.
ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானானால் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். சும்மா பாசிவா, இப்படிலாம் பண்ணாதீங்கடா, நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கோர்ட்ல போய் நிற்க வேண்டியிருக்கும், ஆண்டவருக்கு விரோதமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்டா, அதை கூட அவங்க கேட்கவில்லை. என்ன நடந்தது தெரியுங்களா? 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பெட்டி விழுந்த பொழுது 18ஆம் வசனம், அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசல் பக்கமாய் மல்லாக்காக விழுந்தான். ஏலி மல்லாக்காக விழுந்தான். அவன் கிழவனம் ஸ்தூலித்தவனமாய் இருந்தபடியால், ஸ்தூலித்தவனா பயங்கர பருமனா, பயங்கர தடியா, ஏன்னா ஃபுல்லா ஃபேக்ட், தலைவருக்குள்ள இருக்கிறது ஃபேக்ட். அதான் மீனிங்கா, நீங்க கவனிங்க, நீங்க எழுதி அனுப்புங்க. ஸ்தூலித்தவனா இருந்தபடியா அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். முதல்ல என்ன செய்தாங்க, அவங்க பிள்ளைகள் 2 பேரும் ஒப்பனை பிணக்காசு இறந்து போனாங்க. இவரும் கழுத்து எலும்பு உடைந்து அவர் இறந்து போனார். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் எல்லாம் நம்ம பிரம்பை கையில், இப்போ யூஎஸ்லாம் நீங்க அடிக்கவே முடியாது, வெளி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரியிலும் குழந்தைகளை அடிக்கவே கூடாதுதான் சட்டம் சொல்கிறது. ஆனா நம்முடைய சட்டம் என்ன சொல்கிறது தெரியுமா? பிரம்ப கையில் எடு, அடிக்கிறதுக்கு அல்ல, அட்லீஸ்ட் அவங்கள மிரட்டுவதற்காக நீ பிரம்ப கையில் எடுத்துதான். அடிச்சு கொன்ற கூடாது, அதுக்காக அடின்னு அடிச்சு அந்த பிள்ளையை விரட்டி எல்லாம் விடக்கூடாது. அன்பும் இருக்கணும், அரவணைப்பும் இருக்கணும், அதே சமயத்துல கண்டிப்பும் நிச்சயம் இருக்கணும். எது தப்பு எது சரி என்று பிள்ளைகளுக்கு வேத வெளிச்சத்துல நீங்க காண்பிக்க வேண்டும். நிச்சயம் அது அவசியம். அது எது நல்ல ரிலேஷன்ஷிப், எது பேட் ரிலேஷன்ஷிப் காட்டணும். குடிப்பதனால வருகிற தவறு, நீங்க குடிச்சுட்டு அவனை குடிக்காதுன்னு சொல்ல முடியாது, நீங்க நிறுத்தணும். நீங்க சிகரெட் பிடிச்சிட்டு அவனை பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, அவன் எப்படி பிடிச்சுதான் ஆகணும். நீங்க நல்ல சினிமா பார்த்துட்டு, நல்ல டிவி பார்த்துட்டு, நல்ல மொபைல் பார்த்துட்டு அவனை பார்க்காதேன்னு சொல்ல முடியாது. நீங்க முதல்ல எக்ஸாம்பிளா இருக்கு. அதற்கு நாம என்ன செய்யணும்னா, குடும்பமாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் ரொம்ப சபைகளுக்கு தெளிவா சொல்றார். இனி அந்த ஃபேமிலி ப்ரேயர் இல்லைன்னா, பரஸ்பரம் பிள்ளைகளோடு கூட பேசவில்லை என்று சொன்னார். அப்ப நீ என்ன ஆச்சு, உனக்கு இன்னைக்கு போயிட்டு வந்திய என்னாச்சு, காலேஜுக்கு போயிட்டு வந்திய என்னாச்சு, நீ வேலைக்கு போயிட்டு வந்திய, உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு, நீ அடுத்த கட்டத்தை என்ன செய்ய போற, என்ன நடக்க போகுது, உன்னுடைய திருமண வாழ்க்கை குறித்து என்ன, உன்னுடைய வேலை வாய்ப்பு, உன்னுடைய படிப்பு பற்றி என்ன, வெளிநாட்டுக்கு போக போறியா, எப்படி என்று சொல்லி பல விதங்களில் அவனை நல்வழிப்படுத்துகிற, என்கரேஜ் பண்ணுகிற ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நீங்க வார்த்தையினாலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் வாழ்க்கையினாலே நடக்கையினாலே உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அட்லீஸ்ட் அதை பார்த்தாதான் அவங்க திருந்துவாங்க. என் அப்பா எங்க அம்மா இவ்வளவு நல்லவங்க, நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆபிரகாமை போல. அதான் ஆண்டவரே சாட்சி சொல்றாரு, என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் அதை மறைப்பேனோ, அவன் தான் பிள்ளைகளுக்கு எப்படி வளர்ப்பான், அவன் பிள்ளை மாத்திரமில்ல அவன் பின்வரும் சந்ததியும் எப்படி வளர்ப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை ஆண்டவர் ஒரு பெரிய சாட்சி கொடுத்தார். அப்படிதான் நம்முடைய சாட்சி கொடுக்கணும். எப்படி இருக்கக்கூடாது தெரியுமா? நம்ம லைஃப்ல நம்ம வயசான பிறகு நம்ம பிள்ளைங்க மோசமா போயிட்டாங்க அப்படின்னு மற்றவங்க நம்ம காதல வந்து சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கும். அதுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நம்முடைய எண்ணமே, நம்முடைய சித்தமே ஒரு நல்ல குடும்பம், நல்ல தகப்பன், நல்ல தாய், குட் பேரண்ட், குட் ஃபாதர், குட் மதர், குட் சில்ட்ரன். ஆண்டவரே, இந்த கடைசி காலங்களில் அறிவு பொறுத்து இருக்கிற காலங்களில் பிசாசு கையளவு வந்து கைகளிலே உட்கார்ந்து இருக்கிற காலத்தில் ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் கட்டி காக்கப்பட
நீர் உதவி பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறோம். எங்க பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலும். பிள்ளைகள் பலவிதமான எக்ஸ்போஷர்ஸ் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. பெற்றோர்கள் பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் இன்று அவங்க பாவத்தை கண்டித்து உணர்த்திருக்கிறீர். ஏலி உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். ஏலி தாத்தா ஏலி தாத்தா தன் பிள்ளைக்கு பாசிவாக, மோடரேட்டாக, தன் பிள்ளைக்கு மெதுவாக அவன் 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 திருந்தும்படி எப்பொழுதும் அவர் பிள்ளைக்கு சார்பாக வசனம் சொல்லுகிறது. கர்த்தரே தீர்க்க தரிசனமா சொல்றாரு, என்ன நீங்க கனப்படுத்தல, உன் பிள்ளைகளை நீ கனப்படுத்துற. என்னை கனப்படுத்த மறந்துட்ட, என் நாமத்தை உயர்த்த மனத்துட்ட, உன் பிள்ளைகளின் நாமத்தை உயர்த்த பார்க்கிற, அவனை மேன்மைப்படுத்த பார்க்கிற. அப்படி ஒரு கெட்ட அவப்பெயரை நாம் எடுக்க வேண்டாம். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வளர்ப்பிலே வளர்த்து அவருக்கு கொடுக்கணும். அப்போதான் கர்த்தர் நம்மளே பிரியப்படுவார். பிள்ளைகளை நல்லா மாற்றுவார். ஒரு பெற்றோருக்கு ஆண்டவரே இருக்கிற ஆசை என் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதுதான். திருமண வாழ்க்கை நடக்கணும் என்பதுதான். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நல்ல திருமண வாழ்க்கை பிள்ளைகளுக்கு தாரும். நல்ல கணவனை தாரும். நல்ல மனைவியை தாரும். கர்ப்பத்தின் கனியை ஏற்ற வழியில திறந்து கொடுங்க. நல்ல வேலை கொடுத்து உங்க பிள்ளைகள் யாரிடத்திலும் பரிதானம் வாங்காதபடி கிருபையை நடத்துங்க. நல்ல வீட்டை கொடுங்க. வீடு டிஸ்பியூட்ல இருந்தால் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் அநேகர் இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டு அவர் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுவதும் இந்த ஊழியத்தை தன்னுடைய உதவினாலே தாங்குவதன் மூலம் 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஒரு பெரிய மினிஸ்ட்ரியை நீ செய்தீர். அதே போல நாங்களும் சிறு சிறு காணிக்கைகளை வைத்து இந்த பெரிய காரியங்களை செய்து முடிக்கும்படியான கிருபைகளை எனக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்ம நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் நிஜமாகவே ஒரு ஃபெயிலியர் ஃபாதர்ஸ் தான். நிஜமாகவே நாங்கள் தோற்று போன அப்பாக்கள் தான். ஆனால் எங்களை திரும்பவும் ஜெயிக்கிற நல்ல ஒரு ஃபாதராக எங்களை மாற்றும். குட் ஃபாதராக மாற்றும். நாங்கள் தோல்வியிலிருந்து வெளியே வரும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்று வேண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.